Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது வெங்காயம் பூண்டு சாம்பார். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது 50 grams இல்லனா 100 grams வந்து நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய. ஒரு சிலருக்கு வந்து பூண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். வேண்டானா நீங்க ஒரு 10 பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி செய்ய போறோம். கடைசில வந்து நம்ம ஒரே ஒரு துண்டு வந்து வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்னு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன நாட்டு பூண்டு தான். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு தக்காளி. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இத போட்டு நல்லா வேக வெச்சுக்கலாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து இதுக்கு வந்து 100 கிராம் பருப்பு நான் வந்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இத வந்து நம்ம கரைச்சுக்கலாம். அடுத்து வந்து சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் இருந்தாலே போதும். ஒரு கறிவேப்பிலை கொஞ்சமா. இந்த அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா வந்து ஸ்வீட்டாவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த சாம்பாருக்கு. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு நான் வாஷ் பண்ணி அதாவது குடிக்கிற தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன். இது கூட நம்ம இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சிரலாம். உப்பு எதுவும் போட வேண்டாம். உப்பு போட்டிங்கன்னா பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இப்போ நம்ம ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம பற்ற வச்சிட்டோம். நல்லா மஞ்சள்தூள் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு வந்து நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம மூடிக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு மத்து வச்சுக்கலாம். இதில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி இதில் இருக்கிற பொருள் எதுவுமே அதாவது தெரியாத மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கணும். நல்லா மத்தில் கடைஞ்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, இது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். நான் வெந்தயம் வந்து உங்களுக்கு சொல்ல, இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துனா வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கூடவே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். குக்கரில் போகிறதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணணும். இது வந்து என்னென்னா லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். நம்ம தக்காளி அடுத்தது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினோடனையும் நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பாருக்கு வந்து எந்த காயுமே தேவையில்லை. பூண்டு வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். தக்காளி கூட ஆப்ஷனல் தான். தக்காளி போடாமல் இருந்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லமும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சால்ட் பத்தாமல் இருக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். லைட்டாக ஓப்பனில் வைங்க, இல்லைனா பொங்கிடும். அதனால் கொஞ்சம் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெங்காயம் பூண்டு சாம்பார் ரெடி. நான் வெங்காயம் பூண்டு சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துங்க. இது வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் ரவா பொங்கலுக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.